நானெல்லாம் வீட்டில் செஞ்சால் நல்லாவா வரும் அப்படின்னு நினைக்காதீங்க, நல்லாவே வரும். அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் சுகரையும் போட்டுட்டு கொதிக்கிற தண்ணியும் இல்லாமல் ஆறுன தண்ணியும் இல்லாமல் டீ குடிக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணி இருக்கும் தெரியுமா, அந்த வார்ம் வாட்டரை வந்து 1/4 டம்ளர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு அவனை 15 மினிட்ஸ்க்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரத்தில் அவனை தூக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறமா 250 கிராம்ஸ் நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் ஆக்டிவேட் பண்ணி ஈஸ்ட்டையும் தூக்கி உள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறம் தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதை அப்படியே மேலால் அவனை தடவி கொடுங்க. அப்படியே அழகாக அப்படியே மூடி வச்சு 1 ஹாருக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 1 ஹாருக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையோட கண்ணும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அந்த அளவுக்கு அந்த மாவு அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான சைஸ்க்கு ஒரு 2 பிடிச்சி வச்சுக்கோங்க நானுக்கு. அதுக்கப்புறம் நான் பரத்துகிற சைஸுக்கு நம்ம நானையும் பரத்தி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கார்லிக் நான் பண்ணுறதுனால கார்லிக்கும் கொத்தமல்லியும் வந்துட்டு நான் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவனையும் தூக்கி உள்ளே போட்டு ஒரே ஒரு பரத்து, அதுக்கு மேலே அவனை போட்டு கொடுமைப்படுத்தாமல் ஒரே ஒரு பரத்திட்டு தோசை தவாவில் வந்துட்டு தண்ணி வச்சு ஸ்டவ்வில் காட்டி பண்ணுற விதமும் இருக்குது. நான் வந்து திருப்பி தாங்க போடுறேன். அவனை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல, ஏன்னா அவன் கியூட் பேபி மாதிரி வருவான். ஸோ அதனால் அவனை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலால் நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்தக்கப்புறமா பட்டரை தூக்கி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு முன்னாடி பின்னாடி அப்படின்னு எல்லா நான்லேயும் போட்டு ஈவனாக பட்டரை போட்டுட்டு அது கூட பட்டர் சிக்கன் இல்லை பன்னீர் பட்டர் மசாலாலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா செமையாக இருக்குங்க.